கடைசி 10 நிமிஷம் எல்லாருமே அழுதுதான் சொல்றாங்க. அவ்வளோ சென்டிமெண்டா இருந்தது. தளபதிக்கு சொல்லணும்னு என்ன சொல்லுங்க? இன்னொரு படம் நடிக்க சொல்லி திரும்ப சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னா என்ன சொல்லுங்க? அப்படியா? விஜயானந்த் கேமியோ நல்லா இருக்கா? 3 எம்எல்ஏ வரதா சொல்றாங்களே. ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதனால சின்ன பசங்களை பார்க்க மாட்டேன். ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே, குழந்தைங்களை வந்து பார்க்க முடியுமா? குழந்தைங்க வரலாமா ஃபேமிலியோட? அப்படியா? ஓகே. வெற்றிகரமான டயலாக் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அனிருத் அம்சமா எல்லா பாட்டுக்கும் அப்படி எந்திரிச்சு சீட்ல இருந்து அப்படி ஹை ஜம்ப் பண்ற மாதிரி பையன் இசையா வச்சிருக்கிறாரு. அப்படி பெண்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. மிஷன் மிலேகா அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை எடுத்து மக்கள், அதாவது மக்களை பயமுறுத்துற எவனையுமே விடமாட்டேன்றத போராடி சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு புரட்சி தலைவரின் ஆவியாத்தை நாம் பார்க்கலாம். கண்டிப்பா சிலர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். வருமானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் எதிர்காலமும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆற்றத்தை ஒளிபெற்றிருக்காரு. கண்டிப்பா கெட்ட சக்திகளை அழிச்சு தூய சக்தியா அண்ணன் ஆட்சி அமைச்சு மக்களை காக்காத்த வந்த ஜனநாயகனா வந்திருக்காரு. ஆனா அண்ணனோட பஞ்சு டைலாக், கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், ஆனா நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் நம்ம மக்கள். அந்த மக்கள் ஜனநாயகத்தை வாழ வைக்கும், ஜனநாயகன் விஜய் அண்ணாவையும் வாழ வைக்கும். உண்மையாலுமே கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு அண்ணன் அடுத்த படம் சிறியமாவே இன்னொரு படம் நடிக்கணுன்றது எங்க தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. நன்றி.